ரசிகர்களின் வசீகர நடிகரான ரஜினிகாந்த் அவர்களை உருப்படியான முறையிலும் நடிக்க வைக்க இயலும், உருக்கத்தை உண்டாக்கும் வகையிலும் அவர் நடிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர் என்பதை நிரூபித்த ஒரு திரைப்படம் 6 - 60 வரை. ஒரு சாதாரண மனிதனது சரித்திரமாக விரியும் இந்த படத்தில் அவன் 6 - 60 வரை அனுபவிக்கும் துயரங்கள் மனதை தொடுகின்ற வகையில் படமாக்கப்பட்டிருக்கும். அவனுடைய பாலைவன பயணத்திலும் ஒரு சின்ன பசுஞ்சோலை போல் ஒரு காதல் குறுக்கிடுகின்றது. அலுவலகத்தில் தன்னுடன் பணிபுரியும் ஒருத்தியும் அவனும் ஆளையாள் காதலிக்கின்றார்கள். ஆனால் அந்த காதலும் நீடிப்பதில்லை. இன்னொரு துயரமாக அவன் மீது அந்த காதல் தோல்வியும் தாக்குகின்றது. இன்னொரு வசதியான வாழ்க்கை கிட்டும் போது அவனை விட்டு அவள் நழுவி செல்கின்றாள். அந்த இழப்பின் வலியையும் அவன் ஒரு ஞானிக்குரிய பற்றற்ற மனதோடு ஏற்றுக்கொள்கின்றான். பிரபஞ்சனின் புகழ்பெற்ற ஒரு சிறுகதையை இந்த பகுதி ஞாபகப்படுத்தும். இந்த படத்தின் கதாநாயகனின் வசந்த காலத்தில் இடம்பெறும் ஒரு கனவு பாடல்தான் இது. இந்த பாடல் காட்சியில் ரஜினியுடன் நடித்தவர் சங்கீதா. 1979 வெளியான இந்த படத்தை SP முத்துராமன் அவர்கள் இயக்கியிருந்தார். ஒளிப்பதிவு TS விநாயகம். பாடலை SP பாலசுப்ரமணியம், S ஜானகி ஆகியோர் மிகவும் சிறப்பாக பாடியிருப்பார்கள். திரைப்படத்தின் உத்தியான டிசோல்வ் என்கின்ற பிம்பங்கள் ஒன்றோடொன்று கலந்து கரைந்து மீள்கின்ற உத்தியை இவர் இந்த பாடலில் கையாள்கின்ற விதம் மிகவும் அழகானது. ஆண்குரலின் முடிவு வரை பெண்குரல் காத்திராமல் ஆரம்பிப்பதும் அதனை தொட்டு தொடரும் ஆண்குரலும் கடலின் ஆணலை பெண்ணலை விளையாட்டை நமக்கு ஞாபகப்படுத்தும். கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. சிந்தும் புன்னகை நான் மயங்க கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா.
சுகம் தோள்களில் நீ அணைக்க வண்ணத் தாமரை நான் சிரிக்க ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பினின் தோரணமாயாடிடுவேன் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ ஸ்ரீதர் என்ற பழம்பெரும் இயக்குனர் இள ரத்தங்களை கவரும் நோக்கத்தில் எடுத்த மற்றொரு திரைப்படம் நினைவெல்லாம் நித்யா. ஹிந்தியில் வெளிவந்து வெற்றிகரமாக வசூலித்த பபி என்ற திரைப்படத்தின் பாதிப்பில் ஸ்ரீதர் இந்த படத்தை உருவாக்கினார். இந்த திரைப்படத்தின் நாயகி தமிழ் சினிமாவுக்கு முற்றிலும் புதியவர். ஜெமினி கணேசனின் புதல்வியான அவருடைய பெயர் ஜிஜி. அவர் நடித்த முதலும் கடைசியுமான திரைப்படம் இது. அவருக்கு ஜோடியாக கார்த்திக் நடித்த இந்த படம் 1982 வெளியானது. இதன் ஒளிப்பதிவாளர் திவாரி. இந்த படத்தில் இடம்பெறும் தோளின் மீது பாரமில்லை என்ற பாடலை அப்போது சென்னைக்கு வருகை தந்த மேல்நாட்டு இசைக்குழுவான ஒசிபிசாவின் பாணியில் இளையராஜா இசையமைத்திருந்தார். நாம் இப்போது கேட்கவும் பார்க்கவும் போகும் இந்த பாடலை எழுதியவர் வைரமுத்து. பாடலை பாடுபவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும். அவள் அவனை நோக்கி கூறுகின்றாள், வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே. சென்றல் பொன்னேகம் நம் பந்தல் இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ரோஜாவை தாளாட்டும் சென்றல் உன் கூந்தல் என் ஊஞ்சல். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில்
தெலுங்கில் வெளிவந்த சங்கராபரணத்தினால் பெரிதும் கவரப்பட்ட இயக்குனர் பாரதி ராஜா அதே போன்று இசைக்கு நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படம் ஒன்றை தமிழில் கொண்டு வர ஆசைப்பட்டார். ஏற்கனவே தமிழில் வெளிவந்த அத்தகைய முயற்சிகளான மீண்ட சொர்க்கம், கலைக்கோயில் போன்ற படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பெறாத போதிலும் பாரதி ராஜா அந்த முயற்சியில் பின்வாங்கவில்லை. அதன் விளைவுதான் 1982 வெளிவந்த காதல் ஓவியம். கண் பார்வையற்ற ஒரு பாடகனாக புதுமுகம் கண்ணனும், நாட்டியத்தை பாதங்களில் ஒளித்து வைத்துக் கொண்டு நடமாடுபவராக ராதாவும் இந்த படத்தில் மிகவும் கடினமான உழைப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள். ஜனகராஜை ஒரு குணச்சித்திர நடிகராக அடையாளம் காட்டியதும் இந்த திரைப்படம்தான். செவ்வியல் பாணியில் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் இசையமைக்கப்பட்டிருக்கும். பாடலும் நாட்டியமும் போட்டி போடும் இந்த படத்திற்கான இசையை இளையராஜா போன்ற ஒரு மேதை எப்படி கையாண்டிருப்பார் என்பதை சொல்ல தேவையில்லை. பி. கண்ணன் ஒளிப்பதிவு செய்த இப்போது இடம்பெறப்போகும் இந்த பாடலை பாடியவர் எஸ். ஜானகி. அமுத கானம் நீ தரும் நேரம், நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சதங்கை விதவை ஆகி போகுமே என்ற வைரமுத்துவின் வரிகள் இன்றைக்கும் வசீகரம் நிறைந்தவை. பாடும் நேரம் பாறை பாலோரு ஆளானதே. நான்